ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ராயன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை நம்ம தனுஷ் தான் டைரக்ட் பண்ணி ஆக்டும் பண்ணிருக்காங்க. இதுல பல பேர் நடிச்சிருக்காங்க. உஷாரா விஜயன், சரவணன், எஸ்.ஜே. சூர்யான்ட்டு பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது தெளிவா பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி. சின்ன வயசுலயே அவங்க கிராமத்துல ஒரு சில பிரச்சனைனால சென்னைக்கு வந்துடுறாங்க. வந்த இடத்துல நல்லா தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு தம்பியால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால ஒரு கேங்ஸ்டரான எஸ்.ஜே. சூர்யாக்கும் ஒரு கேங்ஸ்டரான சரவணனுக்கு நடுவுல இவங்க மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு, அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் தான். ஏஆர் ரகுமானோட பிஜிஎம் இருக்கட்டும், சவுண்ட் ட்ராக்கா இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. ஒவ்வொரு சீனையுமே பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ரத்தம் தெரிக்கிற அளவு உள்ள ஆக்ஷன் உள்ள படம் தான். சோ நீங்க குழந்தைகளை கூட்டின்னு போறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது ஏ சர்டிபிகேட் படம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல மேக்ஸிமம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடியும் போது அடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் லைனா போயிட்டே இருக்கு. அதுவே ஓரளவு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. கேரக்டர் ரேட்டிங்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் எல்லாமே தரமா எழுதி எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ற வாய்ப்பும் பக்காவா கொடுத்திருக்காரு தனுஷ். அதனாலே இந்த படம் எல்லாருமே ஸ்கோர் பண்றாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா படம் பயங்கர ஸ்ட்ராங்காவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. தனுஷோட ஆக்டிங் அல்டிமேட்டா இருக்கு. டைரக்ஷன்லயும் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது படத்தை சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சில சீன்ஸ் லேக் அடிச்சாலும் பல சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பா தனுஷ்க்கும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் இருக்க ஃபேஸ் ஆஃப் சீன், அதே மாதிரி பல சீன்ஸ் நல்லாவே இருக்கு. ஆனா என்ன, இவங்க லாஜிக்கே இல்லாம எடுத்து வச்சிருக்காங்க. பல சீன்ஸ்ல லாஜிக் பயங்கரமா இடிக்கதான் செய்யுது. அதை நம்ம கமர்ஷியல் படத்துல பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி பயங்கர வயலன்ஸா இருக்கவும் தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பா ஆக்ஷன் ஃபேன்ஸா நீங்க, உங்களுக்கான படம் தான் இது. யாருக்கெல்லாம் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மற்றபடி ஒரு சூப்பரான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.